ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஃபேஷன் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் லோடிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து த்ரெட்டு வச்சு லோடிங் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக பீடு வச்சு லோடிங் பண்ண போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு தனித்தனியாக நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக புரியணுங்கிறதுக்காக தான். ஒரே வீடியோலேயே நான் வந்துட்டு எல்லா லோடிங்கும் சொல்லி கொடுக்க முடியும். பட் ஆனால் அப்படி சொல்லி கொடுத்தா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக கிளியராக புரியாது. நிறைய விஷயத்தை நான் உங்ககிட்ட வந்து சொல்லி கொடுக்க முடியாது, ஏன்னா டைம் பத்தாது, ரொம்ப லாங் வீடியோவாக போயிடும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் ஒவ்வொரு வீடியோலையும் தனித்தனியாக லோடிங் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வீடியோவில் சுகர் பீட் வச்சுட்டு எப்படி லோடிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். லோடிங் அப்படிங்கிறது எல்லாமே ஒரே மாதிரி தான், எந்த ஒரு வித்தியாசம் இருக்க போகிறதில்ல. அது வந்து த்ரெட் வச்சு லோட் பண்ண போகிறோம், இது வந்து பீட் வச்சு லோட் பண்ண போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். பட் இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு வந்து த்ரெட் லோடிங்கோட பீட் லோடிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா த்ரெட் லோட்டில் வந்துட்டு கீழே இருக்கிற அந்த பேஸில் கொடுக்குற பைப்பிங் த்ரெட் வந்து தெரியாமல் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக போட்டு வரணும். பட் வந்து பீடில் வந்துட்டு அவ்வளோ ரொம்ப கவனமாக போடணும் அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு நீங்கள் கேஷுவலாக போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஓகேங்க, இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்து இந்த லோடு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த லோட் போடுறதுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பைப்பிங் த்ரெட் ஒட்டி வச்சுருக்கேன். எப்பயும் போல் டபுள் த்ரெட் தான் ஒட்டியிருக்கேன். ஏன் அப்படின்னா லோடிங் ஸ்டிச் அப்படின்னாலே டபுள் த்ரெட் ஒட்டணும் அப்படின்னா நல்லா திக்காக தெரியும். ஸோ அதுக்காக தான் சிங்கிள் த்ரெட் வச்சும் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. சிங்கிள் த்ரெட் வச்சா கொஞ்சம் வந்து திக்னஸ் கம்மியாக தெரியும், டபுளாக வைக்கிறப்போ நல்ல டார்க்காக தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம வந்து டபுள் பைப்பிங் த்ரெட் ஒட்டியிருக்கோம். நீடில் பார்த்தீங்க அப்படின்னா அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பீடுக்காகவே இருக்கிற நீடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வந்து நிறைய பீட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து துளிப் நீடலையும் போடலாம் தாராளமாக. அதில் வந்து ஒரு 6-7 பீட்ஸ் அவ்வளோதான் எடுத்துக்க முடியும். நான் இதிலேயே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டதுனால நான் இதிலே தான் எப்போவுமே யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த நீடில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லோடு போடுறதுக்கு நான் பாருங்கள் இந்த த்ரெட்டோட பைப்பிங் த்ரெட்டோட இந்த சைடு எடுத்திருக்கேன். நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இதுதான் கைவாக்கு, ஸோ அதனால் நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு எவ்வளோ பீடு வேணும்னு பார்த்துக்கணும். இதில் ஏன்னா கரெக்டாக இவ்வளோ தான் வேணும் அவ்வளோதான் வேணும்னு சொல்ல முடியாது. இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்படி வைக்கிறப்போ பைப்பிங் த்ரெட் கவர் பண்ணி இருக்கணும். அதே சமயம் ரொம்ப இப்படியே இருக்கக்கூடாது ஒட்டி. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இந்த லென்த்தும் கரெக்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கணும், அப்போ தான் டைட்டாக வரும், இப்படி தூக்காத இருக்கும். நான் வந்து இப்போ 5 பீட் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயும் கிராஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அளவு கிராஸ் கொண்டுட்டு வாங்க. பைப்பிங் த்ரெட்டை ஒட்டிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக்கு. அப்புறம் இங்கிருந்து வந்துட்டு திரும்ப பீட் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இப்போ வந்துட்டு சில்க் த்ரெட்டில் போடுறப்போ நம்ம இப்படி கொண்டு வந்துட்டு திரும்ப இங்கே போய் லாக் போட்டு கொண்டுட்டு வருவோம். அது வந்து சில்க் த்ரெட் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த மாதிரி தான் கொண்டுட்டு வந்தாகணும். பட் பீட் அப்படிங்கிறப்ப நீங்கள் இப்படி திரும்ப போட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்காது. அதுக்காக எப்போவுமே பீட் லோடு பொறுத்த வரைக்கும் இந்த டைரக்ஷனில் நீங்கள் எந்த டைரக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே டைரக்ஷனில் தான் பீடு எடுத்துகிட்டு வரணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நூல் இருக்கு இல்லைங்களா, இதை வந்துட்டு சும்மா மேலே அப்படியே மேலே கொண்டுட்டு போயிட்டு பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி ஒரு ஸ்டிச்சு மேலே பக்கத்தில் ஒரு லாக் போட்டுட்டு நூலை இப்படி கீழே இழுத்துக்கணும். கீழே இழுத்துட்டு இப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து பீடு வந்து மறுபடியும் வந்து கொண்டுட்டு வரணும் இல்லை. இப்போ மறுபடியும் நான் வந்து 5 பீடு எடுத்திருக்கேன். இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி தள்ளி, ரொம்ப இப்படி ஒட்டி நகர்த்தி போடக்கூடாது, கொஞ்சம் இப்படி தள்ளி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக்கு. திரும்ப இந்த த்ரெட்டை கொண்டுட்டு போயிட்டு இங்கே மேலே பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி போட்டுட்டு அப்புறம் அதுக்கு மேலே ஒரு லாக் போட்டு கீழே கொண்டு வந்துட்டு திரும்ப இந்த பீடு ஒரே மாதிரி தாங்க பீடு கொண்டு வரணும். நீங்கள் ஒரு இடத்துல வந்து கம்மியாக பீடு, ஒரு இடத்துல அதிகமாகவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல 5 பீடு எடுக்கிறீங்கன்னா எல்லா இடத்துலையும் அதே 5 பீடு தான் வரணும். மாற்றி வந்துச்சு அப்படின்னா ஒரு பக்கம் அகலமாக போயிடும், ஒரு பக்கம் அகலம் கம்மியாக இருக்கும். ஸோ ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நீங்கள் 5, 6, 4 உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல கொடுக்குறேன். கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு குட்டிய லாக்கு. அப்புறம் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் கொண்டுட்டு போயிட்டு பக்கத்தில் ஒரு குட்டிய லாக் போட்டுட்டு திரும்ப நூல் இப்படி எடுத்துகிட்டு வந்துடுறோம். இந்த மேலே கொண்டுட்டு போகிற நூலையும் அந்த பீடுக்கு ஒட்டியே தான் கொண்டுட்டு போகணும், தள்ளி கொண்டுட்டு போகக்கூடாது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வரும். அதாவது நீங்கள் 5 பீடு தான் போடுவீங்க, ஒரே இதில் தான் போடுவீங்க. பட் ஆனால் அதுலேயும் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா
சுகர் பீட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா குட்டி பீட்ஸ் இருக்கும், கொஞ்சம் ரொம்ப அகலமான பீட்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு லைனில் அந்த அகலமான பீடு வரல அப்படின்னா கரெக்டாக ஒரு ஷேப்பில் இருக்கும். இன்னொரு லைனில் அகலமான பீடு வந்துருச்சு அப்படின்னா பார்த்தா நம்ம 5 பீடு தான் போட்டிருப்போம், பட் ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சம்டைம் வரும். பட் அது பரவாயில்ல, அது ஏன்னா ரொம்ப மைல்டாக தான் வந்துட்டு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். ஆனால் வந்து பீடே ஒரு பீடு அதிகமாக வைக்கிறப்ப ரொம்பவுமே வந்துட்டு தள்ளி தள்ளி தெரியும். ஸோ அதை மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. உண்மையாலுமே நீங்கள் சில்க் த்ரெட்டில் கொடுக்குற லோடு விட பீடில் கொடுக்குற லோடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, கஷ்டமே இருக்காது. ஏன் அப்படின்னா நல்லா சீக்கிரம் ஃபில் ஆயிரும். பீடு வந்து சீக்கிரம் ஃபில் ஆயிரும். சில்க் த்ரெட் வந்துட்டு கொஞ்சம் ஃபில் ஆகிறதுக்கு லேட்டாக, ஏன்னா நம்ம ஃபுல்லாக த்ரெட்லேயே ஃபில் பண்ணுறோம். அதனால் இன்னொன்று அதில் கூட அடியில் வச்சுக்கிற பைப்பிங் த்ரெட் வந்துட்டு கொஞ்சம் அங்கங்கே தெரிகிற மாதிரி கூட இருக்கும் நம்ம கரெக்டாக போடலைன்னா. பட் பீடில் வந்துட்டு அந்த பிரச்சனை இல்லை. அது வந்து நீங்கள் எப்படி போட்டாலும் ஓரளவுக்கு ரொம்ப மைல்டாக தான் வந்துட்டு அந்த பைப்பிங் த்ரெட் தெரியுது அப்படின்னா அதை வந்துட்டு அந்த பீடு கவர் பண்ணிடும். ஸோ அதனால் அது ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து பீட் லோடுக்கும் அவுட்லைன் வந்துட்டு பீடு வச்சே கொடுத்துக்கலாம், இல்லை த்ரெட்டு வச்சு கொடுத்துக்கலாம். த்ரெட்டு வச்சு கொடுக்குறத விட மறுபடியும் பீடு வச்சு அவுட்லைன் கொடுத்தா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது. எடுத்துக்காட்டும் நல்லா, அந்த லோடை வந்து நல்லா எடுத்து காட்டும். அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் கலரில், அதாவது கான்ட்ராஸ்ட்டாக, இப்போ நம்ம கோல்டில் வந்து கொடுக்குறோம் பீடு அப்படின்னா அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வேறு ஏதாவது கலரில் கொடுத்தாலும் நல்லா அழகாக வந்துட்டு தெரியும். பீட் லோட் பார்த்திங்கன்னா மெயினாக வந்துட்டு அவுட்லைனில் தான் அதிகம் கொடுப்போம். அதாவது நெக்கோட அவுட்லைன் இருக்கு இல்லைங்களா, அதில் ஸ்லீவில் பார்டர்ஸில், ஸோ அதில் தான் அதிகமாக கொடுப்போம். அதே மாதிரி இப்போ மேங்கோ டிசைன், ஏதாவது டிசைன் போடுறோம் இல்லைங்களா, அதில் மோட்டிஃபில் வந்துட்டு அவுட்லைனாகவும் கொடுப்போம். மேங்கோக்கெல்லாம் வந்துட்டு அவுட்லைன் வந்து இந்த மாதிரி பீடு வச்சு லோட் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் கொடுப்போம். நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்டர்ஸ்க்கு தான் அதிகம் கொடுப்போம். நான் மேக்ஸிமம் எந்த ஸ்டிச் போட்டாலுமே கண்டிப்பாக வந்துட்டு அது ஒரு டிசைனில் போடுவேன். ஏன்னா போட்டால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக. நீங்களும் கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு இனிமேட்டுக்கும் அப்படியே தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஏதாவது ஒரு டிசைனில் போட்டு காட்ட போகிறேன். என்னென்னா இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்லைன் பார்டர்ஸில் தான் கொடுப்போம் இல்லைங்களா. நான் வந்துட்டு ரொம்ப பெரிய நெக்கெல்லாம் வரைஞ்சி இது ஃபுல்லாக போட முடியாது. அதனால் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு சேம் அதே மாதிரி தான். அதாவது நம்ம நெக்லைனில் அவுட்லைனை கொடுக்குறப்போ இதே தான் கொடுப்போம். என்னென்னா அது ரொம்ப அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். நான் வேறு ஏதாவது மோட்டிஃப் போட்டு வேணால் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல போட்டோம், நம்ம அங்கேயே முடிச்சுக்கிறதுனால முடிச்சுக்கலாம். ஸோ இங்கே கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி இருக்குது. நான் ஒரு 2 பீட் மட்டும் போட்டுக்கிறேன். 3 தேவைப்படுது. ஸோ 3 பீட் மட்டும் போட்டுக்கிறேன். அந்த ஓரத்தில் வந்து நம்மளோட இஷ்டம் தான். நமக்கு வந்து அந்த எவ்வளோ கேப்பு தெரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு இந்த இடத்துல எண்ணாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஓரத்தில் வந்துட்டு நம்ம 3 பீடு தேவைப்பட்டதுனால போட்டோம். இல்லை இதோடய விட்டுருனாலும் விட்டலாம். சப்போஸ் அந்த பைப்பிங் த்ரெட்டு தெரிஞ்சுது அப்படின்னா அதை கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து இதை சுற்றியும் பீட்லேயே வந்துட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதிலே அவுட்லைன் கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம வந்து எண்ணாட் போட தேவையில்லை. நான் எண்ணாட் போட்டுட்டேன். ஸோ அதனால் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே நம்ம வந்து எண்ணாட் போடாமல் அப்படியே வந்து கொண்டு வந்துடலாம். இங்கெல்லாம் வந்துட்டு 2 பீடாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் வந்துட்டு நமக்கு ஆப்போசிட்டில் போட்டுட்டு போகிறோம் அப்படின்னா நீடலும் வந்துட்டு இந்த ஹூக் வந்துட்டு ஆப்போசிட்டில் தான் இருக்கணும். உண்மையில எனக்கு இந்த ஊசி கம்ஃபர்டபுளாகவே இல்லைங்க. இதையும் ஒன்று சொல்ல மறந்துட்டு பாருங்கள். என்னை ஒருத்தர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில், நீங்கள் வந்து எங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஆரி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஈரோடு தான். ஈரோட்லேயே கடை இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதனால் வந்து நான் கோயம்புத்தூர் போயிடுவேன். ரொம்ப அதிகமாக வாங்கணும், இப்போ வந்து ஆர்டர்ஸ் ஏதாவது இருக்குது அதுக்கு வந்து வாங்கணும் அப்படின்னா கோயம்புத்தூர் போயிடுவேன்.
அங்கே வந்து ஒரு 2-3 கடையில் வாங்குவேன். ஸோ அதனால் நான் இந்த கடையில் தான் வாங்குறேன்னு பர்டிகுலராக எதுவும் சொல்ல முடியல. அதே மாதிரி அங்கே போய் வாங்குறப்ப தான் நான் வந்துட்டு நீடில் வந்து அப்படியே செட்டாக வாங்கியிருந்தேன். அதில் வந்து நீடில் பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு. தின்னதாக இருக்கும், பட் ஆனால் நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. பட் வந்து அது உடச்சி போட்டேங்க. ஒரு ஆர்டரு, ரொம்ப அவசரமான ஒரு ஆர்டர், ரொம்ப டைம் கம்மியாக ஒரு ஆர்டர் வந்துருந்ததா, அதை போட்டங்காட்டியும் ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா, நம்ம சில்க் மெட்டீரியலில் தானே போடுவோம், அயன் நீடில் தானே. ஸோ அதனால் நல்லா ஹீட் ஆகிடும் நீடில். கேப் விடாத ஓட்ட சும்மா இருக்குமா. நான் ஆர்டரெல்லாம் வந்துச்சுன்னா நைட்டே தூங்கவே மாட்டேன், விடி போடுவேன், சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி போட்டப்போ என்னாச்சுன்னா அந்த நீடில் வந்து உடஞ்சி போச்சு. நான் ஒரு செட்டு தான் வாங்கிட்டு வந்தேன், உடஞ்சி போச்சா. அவங்க கொரியரும் பண்ண மாட்டேன்ட்டாங்க, நேரில் தான் வரணும். இப்படி இந்த மாதிரி நீடில் செட்டெல்லாம் வேணும் அப்படின்னா இது எப்படிங்க கொரியரில் அனுப்புறது, நீங்கள் நேரில் தாங்க வரணும் அப்படின்ட்டாங்களா. ஸோ எனக்கு இங்கேருந்து நாங்கள் கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னா 3.5 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. அதனாலேயே நான் வந்துட்டு போகலை மறுபடியும். இது வந்து இங்கே லோக்கலில் ஈரோட்லேயே கடையில் வாங்கினேன். இது உண்மையில இந்த ஊசி ரொம்ப தின்னாக இருக்குதுங்க, எப்போ உடையும்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி குவாலிட்டியே இல்லை. பட் ஆனால் ரொம்ப எமர்ஜென்சி, திடீர்னு அது வந்து உடஞ்சி போச்சு. அதனால் இங்கே வாங்கினேன்னா எனக்கு இந்த ஊசியில் போடுறதுக்கே ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அப்புறம் இப்போ இருக்கிற டைமில் போய் வாங்கிட்டும் வர முடியாது. ஓகேங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன், புரிஞ்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். அதாவது எப்போவுமே வந்துட்டு எந்த லோட் பண்ணாலும் சரி, அதை சில்க் த்ரெட்டில் பண்ணிங்கனாலும் சரி, பீடில் பண்ணிங்கனாலும் சரி, எது பண்ணாலும் இந்த கிராஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து கிராஸ் கரெக்டாக பார்க்கணும். அது வந்து கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரைட்டாலாம் வந்துருச்சு அப்படின்னா அசிங்கமாக போயிடும். ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம், அது வேறு ஸ்டிச் அது. பட் ஆனால் லோடு அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த கிராஸ் கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி பீடு வந்துட்டு இந்த இடத்துல எத்தனை பீடு கொடுக்குறீங்களோ சேம் அதே பீடு தான் கொடுக்கணும். இந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓரமும் இந்த ஓரமும், இதுக்கு வேணால் நமக்கு வந்துட்டு அந்த அடியில் இருக்கிற பைப்பிங் த்ரெட் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கவர் பண்ணுறதுக்கு 2 பீடோ 3 பீடோ எவ்வளோ தேவையோ அதை கொடுத்துக்கலாம். பட் வந்துட்டு இடையில வந்து எல்லாம் ஒரே அளவில் தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒன்று எச்சா கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இப்படி நகர்ந்து வந்துடும். ஸோ அதனால் அப்படி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி அவுட்லைன் கொடுக்கறது நம்மளோட இஷ்டம் தான். பீடு வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலாம், சில்க் த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஓகேங்க, கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எங்கிட்ட வந்து கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் ஆரி எம்ப்ராய்டரி, ப்ளவுஸ் ஸ்டிச்சிங், அதுக்கப்புறம் மேக்கப் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என்னோட வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.